கூகூர் குகேஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ராமபிரானால் சகோதரனாக ஏற்கப்பட்ட குகனுக்கு இறைவன் காட்சியளித்த சிறப்புக்குரிய ஆலயம். சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய ஆலயம். பிரிந்த உறவு, சுற்றம், நட்பு ஆகியவற்றை மீண்டும் மலரச் செய்யும் ஆலயம். மொத்தத்தில் மங்கள வாழ்வருளும் திருத்தலமாக விளங்குகிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கூகூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கல்யாண சுந்தரி அம்மன் உடனுரை குகேஸ்வரர் திருக்கோவில். இவ்வாலயம் மேற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கிறது. இவ்வாலயத்தின் இறைவன் குகேஸ்வரருக்கு மாதந்தோறும் சதய நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுவது தனி சிறப்பு. மாத சிவராத்திரி நாட்களில் மக ரிஷிகளால் வழிபடப்பட்ட பெருமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம். ராமாயண காலத்தில் ஸ்ரீராமபிரான் படகோட்டியாக வாழ்ந்த குகனை நால்வருடன் ஐவரானோம் என்று வானர அரசன் சுக்ரீவனை ஆறத் தழுவி நாம் ஆறுவரானோம் என்றும் விபீஷணனை ஆறத் தழுவி எழுவரானோம் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் ராமபிரானுக்கு அடிமனதில் ஒரு சிறு குறை இருந்தது. அந்த 7 பேரில் 6 பேர் அரசர்கள், குகன் மட்டும் படகோட்டி. எனவே ராமபிரான் குகனை அரசராக பார்க்க ஆசைப்பட்டார். மறுபிறவியில் நீ எங்களை போன்று மன்னராக வாழ்வாய் என்றும் வரமருளினார். அதன் பயனாக படகோட்டியான குகன் மறுபிறவியில் மன்னராக பிறந்தார். அவர் கொள்ளிடக்கரையின் வடதுபுறத்தில் மன்னராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். குகன் ஆட்சி செய்த தலமே குகேஸ்வர பட்டினம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் காலப்போக்கில் கூகூர் என்று மருவியுள்ளது. இவ்வூர் பெரும் பட்டினமாக இருந்திருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக கூகூரை சுற்றியுள்ள இடங்களில் இடிந்த நிலையில் மிக பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் இன்றும் காணப்படுகிறது. குமரன், குருபரன், முருகன், சரவணன், குகன் என்று பல்வேறு பெயர்களை கொண்ட ஆறுமுக பெருமான் 5 முகங்களை கொண்ட தந்தை சிவபெருமானை வழிபட்டது இத்திருக்கோவிலில்தான். முருகனின் திருநாமங்களில் குகன் என்பதும் ஒன்று. ஆன்மாவின் இதய குகையில் உறைபவர் என்ற காரணத்தினால் இவர் குகன் என்று அழைக்கப்படுகிறார். அதனால் இங்குள்ள இறைவன் குகேஸ்வரர் என்று பெயர் பெறுகிறார். ராமாயண காலத்திலும் சிறப்பு பெற்றிருந்த இத்திருக்கோவில் கூகூர் மாத சிவராத்திரி தோறும் மகரிஷிகளால் வழிபடப்பெற்ற திருக்கோவில்களில் குகேஸ்வரர் கோவிலும் ஒன்று. இங்குதான் ஸ்ரீராமரிடமிருந்து பாதரட்சைகளை தம்முடைய தினசரி பூஜைக்காக குகன் பெற்று சென்றார் என்று தெரிகிறது. பண்டைய காலங்களில் நவநாத சித்தர்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்களில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கங்களை அளித்திட அந்த புராண பாத்திரங்களையே இறை அருளில் நேரில் தரிசித்து வரவழைத்து விளக்கங்களை பெற்றனர். அந்த திருக்கோவில்களில் அதர்வன வேத சக்திகளை நிறைந்த கூகூர் திருக்கோவிலும் ஒன்று. ஸ்ரீராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன், கிருஷ்ண பரமாத்மா போன்ற பல தெய்வ மூர்த்திகளும் புராண விளக்கங்களை கூற விழைந்த சித்தர்களும் மகர்ஷிகளும் நவநாத சித்தர்களை நேரில் தரிசித்து வழிபட்ட திருக்கோவில் கூகூர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மிகவும் பழமையான இக்கோவில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. தென் திசையில் உள்ள முகப்பை தாண்டியதும் விசாலமான பிரகாரமும் நந்தியம்பெருமானும் பலிபீடமும் அமைந்துள்ளன. கோவிலின் தென்மேற்கு மூலையில் விநாயகரும், வடமேற்கு மூலையில் வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணியரும் எழுந்தருளியுள்ளனர். வடகிழக்கு மூலையில் நவகிரக நாயகர்கள் சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதியின் தென்புறத்தில் பைரவரும், அதன் அருகில் சண்டிகேஸ்வரரும், மேற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தியும் திருக்காட்சி அளிக்கின்றனர். பிரதோஷ நந்தியம் பெருமான் மிக அற்புதமாக ஈசனை நோக்கி எழுந்து ஓடுவது போல இங்கு காட்சியளிக்கிறார். பண்டைய காலத்தில் பிரளய சிருஷ்டிக்காக வானியல் மின் சக்திகள் அளித்தது இத்திருக்கோவில்தான். மகா பிரளயத்துக்கு முன்னர் சர்வேஸ்வரன் ஞான யோகத்தில் ஆழ்ந்திருந்தார். சிருஷ்டிக்காக அவர் விழித்தெழ வேண்டிய தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் சர்வேஸ்வரனோ ஞான யோகத்தில் ஆழ்ந்திருந்ததால் அவரது யோக நிலையை எப்படி கலைப்பது
என்று தேவர்கள் யோசித்தனர். அனைவரும் திருமாலை வேண்டினர். உடனடியாக மத்சய அவதார மூர்த்தியாக சாந்த குணங்களுடன் தங்க கவசம் போல ஒளிவிடும் பெருமாள் அங்கு தோன்றினார். அவர் அருகே காமதேனு தனது 4 புதல்விகளுடன் வந்து நின்றார். தொடர்ந்து சகலவிதமான அலங்காரங்களுடன் கல்யாண சுந்தரியாக அம்பிகை தோன்றினார். அதைத் தொடர்ந்து அம்பிகை தனது மெல்லிய குரலில் கூ கூ என்று வேத நாதங்களை ஓதிட இறைவன் ஞான யோகத்திலிருந்து மீண்டார். சிருஷ்டி பரிபாலனத்திற்கு பிரம்மாவுக்கு துணை புரிந்தார். கல்யாண சுந்தரியான அந்த அம்பிகை கூவி அழைத்ததால் குகன் வருவான் என்பது இதிலிருந்து பிறந்ததுதான். இதனால் இத்திருக்கோவிலுக்கு வந்து குகேஸ்வரரை வணங்கினால் அவர் சகல சௌபாகியங்களையும் அருள்வார் என்பது ஐதீகம். மேற்கு நோக்கிய சன்னதியில் இறைவன் குகேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். குகன் என்ற திருநாமம் கொண்ட முருகப்பெருமான் இத்திருக்கோவிலில் தந்தையை வழிபடுவதால் இத்திருக்கோவில் இறைவன் குகேஸ்வரர் என்று திருநாமத்தை பெறுகிறார். இங்குள்ள இறைவனே சந்தன மரமாகி சந்தன கட்டையாகவும் விளங்குகிறார். சந்தனம் அரைக்க அரைமணம் தருவது போல இங்குள்ள இறைவனை வழிபட அனைத்து நன்மைகளும் அருள்கிறார் குகேஸ்வரர். குகனுக்கு ஈஸ்வரன் அருளிய தினம் சதய நட்சத்திர நாளாக கருதப்படுவதால் ஒவ்வொரு மாதமும் இத்திருக்கோவில் இறைவன் குகேஸ்வரர் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் அன்று செய்யப்படுகிறது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இறைவனை வழிபடுவோர் சகலவித நன்மைகளையும் பெறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். கோவிலின் அர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் சிவன் சந்நிதியின் வலதுபுறத்தில் தெற்கு நோக்கியவாறு அருள்மிகு கல்யாண சுந்தரி அம்மன் எழுந்தருளியுள்ளார். நின்ற திருக்கோலத்தில் இள நகை தவழும் முகத்துடன் அம்மன் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார். அம்மனுக்கு 4 கரங்கள். தன் மேல் 2 கரங்களில் தாமரை மலர்களை தாங்கியும் கீழ் 2 கரங்களில் அபய வரத முத்திரைகளுடனும் எழுந்தருளியுள்ளார். கல்யாண குணங்களை கொண்டு மங்களகரமான சௌபாகிய அனுக்கிரக சக்தி கொண்டு இத்திருத்தலத்தில் இறைவி விளங்கி வருகிறார். தினந்தோறும் திருமண கோலத்தில் இறைவன் குகேஸ்வரரும் இறைவி கல்யாண சுந்தரி அம்மனும் எழுந்தருளி தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அளித்து வருகின்றனர். மேலும் இவர்களை வழிபடுவதால் மாங்கல்ய தோஷங்கள், புத்திர தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் ஆகிய அனைத்தும் விலகிவிடுகிறது என்றும் சொல்கிறார்கள். சித்திரை மாதத்தில் சதய நட்சத்திர நாளில் இக்கோவிலுக்கு வந்து குகேஸ்வரர் சுவாமிக்கு சந்தன காப்பிட்டு வழிபடுவது மகத்தான நல்வரவுகளை தரும் என்பது ஐதீகம். பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இடையே நல்லுறவை பேண அருளும் திருக்கோவிலாக கூகூர் விளங்குகிறது. திருமணம் ஆகாமல் அல்லது மனைவியை இழந்து வயதாகி விட்டதால் விரக்தியுடன் வாழ்வோர் நல்ல மன உறுதி, நல்ல மன வைராகியம் பெற்று குடும்பத்தை கட்டி காத்திட உதவும் திருக்கோவிலாகவும் இக்கூகூர் திருத்தலம் விளங்கி வருகிறது. மேலும் பிரிந்த உறவு, சுற்றம், நட்பை மீண்டும் மலரச் செய்ய உதவும் கோவில் என்பதால் ஏராளமான பக்தர்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து இறைவன் இறைவியை வழிபட்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரத்தன்று இறைவன் குகேஸ்வரருக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறுகிறது. மேலும் சித்திரை மாதத்தில் இந்த அலங்கார விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மங்கள வாழ்வை பெறலாம். தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு இறைவன் இறைவிக்கு வஸ்திரங்கள் அணிவித்து பூஜைகளை செய்து பக்தர்கள் வழிபட்டு செல்கிறார்கள். மேலும் சந்தன காப்பு அலங்காரம் செய்வதற்கு சந்தனங்களையும் ஏராளமாக வாங்கி திருக்கோவிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இத்திருக்கோவிலில் சஷ்டி, கார்த்திகை, பிரதோஷம், மாசி மாத மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம், சித்திரை மாதத்தில் சதய அபிஷேகம், பங்குனி மாதத்தில் தீமிதி ஆகிய திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருச்சியிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து டோல்கேட் வழியாக லால்குடி வந்து லால்குடியிலிருந்து கூகூர் தலத்தை வந்தடையலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் லால்குடியிலிருந்தும் ஏராளமான நகர பேருந்துகள் கூகூர் திருத்தலம் வந்து செல்கிறது. இவ்வாலயத்தின் தொலைபேசி எண்கள் 9944614666.
மற்றும் 9965443367. இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.